திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோஸ் என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையில் நாம் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் எளிதில் நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக எப்பொழுதும் போல 12 திருமுறை ஆசிரியர் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவது ஒரு வழமையாக ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதி. வாங்கம்மா, அரக்கொண்டம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவ. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. சிவ. திருஞான சம்பந்தர், நாவரசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருஞான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன்கபிலர், பனரர், மெய்யுணர், இளம்பெருமானோடு ஓங்கும் மதிர அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளாடு நம்பி ஆண்டார், நம்பி சேக்கிழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவசிவ. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி சாமி, நன்றி நன்றி. வாங்க, திருக்கோவில் இணைதல். திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்துடைய திருடைய வணங்குவேனையா. அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு சேரி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருக்கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி தெற்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. தெற்கலைஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடை வானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றிம்மா. திருக்கதவம் திறத்தல். நமச்சிவாங்க ஐயா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றேகால் அருமாலொற்று பெண்ணை நீர் அம்மா அழுங்கி அரட்டாதே
திருமாமணி திருக்கதவும் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புழங்கன் திருத்தாள் சென்று சேரோமி. திருமாலறியா திருப்புழங்கன் திருத்தாள் சென்று சேரோமி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி சிவபெருமான். அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி. திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினரொரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினரொரு பால் துண்ணிய பிணை மலர் கையினரொரு பால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். அற்புதம் அற்புதம் சிவபெருமான். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பில் 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். தற்போது திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையிலே ஒரு வருடத்திற்கு ஒரு முறை எழுதப்பட்ட இந்த பாடல்களை பாராயண முறையில் கடந்து போகாமல் சிந்தித்து சிந்தித்து அதனுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு கடந்து போக முயற்சி செய்கிறோம். அந்த வகையிலே சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே 3ஆம் தந்திரத்தில், திருமந்திரத்திலே 3ஆம் தந்திரத்தில் இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்கிற வகையில் நேற்று தியானத்தை முடித்தோம். 3ஆம் தந்திரத்திலே தியானம் வரை நாம் நேற்று கடைசியாக முடித்தோம். இன்றைக்கு கடைசி நிலையாக இருக்கக்கூடிய சமாதி நிலைக்கு வந்திருக்கிறோம். அந்த அட்டாங்க யோகத்திலே கடைசியாக சொல்லப்படுகின்ற இந்த கடைசி படிநிலைக்கு வந்திருக்கிறோம், சமாதிக்கு. அந்த வகையில இன்றைக்கு அந்த சமாதி என்ற பகுதியில தந்திரத்துல 3ஆம் தந்திரத்துல சமாதி பகுதியில முதல் பாடல் சிவபெருமான். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். சமாதியமாதித்தான் செல்லக்கூடும், சமாதியமாதியில் தான் 8 சித்தி, சமாதியமாதியில் தான் சொல்லக்கூடும், சமாதியமாதியில் தான் 8 சித்தி, சமாதியமாதியில் இயங்கினோ தங்கினோர் கன்றே, சமாதியமாதி தலைப்படும் தானே, சமாதியமாதியில் தான் சொல்லக்கூடும். ஒரு புத்தகத்துல சொல்லக்கூடும் போட்டிருக்கு, ஒரு புத்தகத்துல செல்லக்கூடும் போட்டிருக்கு. சிவபெருமானே சமாதியமாதியில் தான் சொல்லக்கூடும், சமாதியமாதியில் தான் 8 சித்தி, சமாதியமாதியில்
தங்கினோர் கன்றே சமாதியமாதி தலைப்படுந்தானே. திருச்சிற்றம்பலம். தர்மயாதன பொழிப்புரை. சமாதி என்னும் முடிவு நிலை இயமம் முதலிய ஏனைய உறுப்புகளில் வழுவாது நிற்றலாலே வாய்ப்பதாம். இச்சமாதியே அன்றி அட்டமா சித்திகளும் இயமம் முதலிய அவ்வுறுப்புகளால் விளையும் இத்துணை சிறப்புடைய இயம் முதலியவற்றை முற்றி சமாதியில் நிலை பெற்றவருக்கே அன்றோ யோகம் முற்று பெறுவது என்று பொழிப்புரை சொல்லப்படுகிறது. இந்த சமாதி நிலையில் மாணிக்கவாசகனாருடைய பொழிப்புரையில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், உணர்வு, நினைவு மற்றும் உடம்பு மறுத்து இறைப்பற்றில் ஆழ்ந்திருக்கிற யோக நிலை சமாதி எனப்படும். புலன் இச்சைகளுக்கு அடக்க முடியாது, புலன் இச்சைகளை கடந்து ஒன்றி இருப்பது. இப்படிப்பட்ட தவ யோகம் தியானத்தை பற்றி சொல்லுமானால் அது சமாதி என்று சொல்லப்படுகிறது. அதிலே 8 சித்திகள் கிடைக்கும். தவம், தியானம் போன்ற தியான நிலைகள் எல்லாம் தாண்டி தவ யோகத்தில் கடைசியாக 8 நிலைகளை கடக்க வேண்டும். இப்படி தவத்திலும் தியானத்திலும் ஈடுபட்டவர்களுக்கு தியானமும் தவமும் கைகூட சமாதி நிலை எய்துதல் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பொழிப்புரையில. நம்ம இயல்பா இப்போ யதார்த்தத்துக்கு வந்துருவோம். யதார்த்த வாழ்க்கைக்கு வந்துருவோம். எதையோ பார்த்து பயப்பட வேண்டாம், சொல்லெல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. இப்ப அதுக்கு அவங்க கொடுக்கவில்லை. அடியன் என்னுடைய ஆசான் அடியனுக்கு உபதேசத்தை சொல்லிடுறேன். சம ஆதி, ஆதிக்கு சமமா ஆயிடுறோம். நம்ம முதல்ல ஆணவத்தில் இருந்தோம், கலங்கிய நிலையில இருந்தோம். எப்படி இருந்தோம்? நாம எல்லாமே இறைவனுடைய அம்சம்தான். ஆனா எதனால நம்ம கலங்கப்பட்டோம்? இறைவனை பிரிஞ்சோம், ஆணவத்தால பிரிஞ்சோம். அதனால கலங்கிய நிலையில இருந்தோம். இப்படி ஆணவத்தால கலங்கிய நிலையில இருந்த நமக்கு கண்மம்னு ஒண்ணு கொடுக்கப்பட்டது. வினை, நல்வினை, தீவினை. இப்படி ஆணவத்தில் இருந்த நமக்கு கண்மம் கொடுக்கப்பட்டு நல்வினை தீவினை திருப்பியும் தனு கரண புவன போகங்கள்லாம் கொடுக்கப்பட்டு செய்யப்பட்டு திருப்பியும் வினையை நம்ம பெருக்கிக்கிட்டோம். பெருக்க என்ன ஆயிடுச்சுன்னா இறைவனை விட்டு தூரமா போயிட்டோம். அப்போ வினை ஆற்றும் போது நடத்துவது இறைவன் தான் என்று சொல்லி ஆற்றுகிற வினை இருவினை ஒப்பு. செய்வது நான் தான் என்கிற பிடிப்போடு செய்யும் போது அது வினை கணக்கில் வந்துடும், நல்லது கட்டத்துல வந்துடும். ஆணவத்துக்கு துணையாக கண்மம் வந்தது, கண்மத்துக்கு துணையாக மாயை வந்தது, மயக்கம். இது மூன்றும் நம்மை ஏற்கனவே இறை அருளில் இருந்தோம், இறைவனோட 2 கலந்து இருந்தோம். அந்த 2 கலந்திருந்த நிலையை தடுக்கிறதுக்கு இது 3 வந்துருச்சு. அப்ப இந்த 3 நிலையை நம்ம கடக்கிறதுக்கு ஆணவம், கண்மம், மாயை. ஆணவத்தில் இருந்த நமக்கு வினையை பெருக்கி, மயக்கத்தினால வினையை பெருக்கி மேலும் மேலும் வினையை கூட்டி கர்மாவை சேர்த்து நல்லது கெட்டது தெரியாம செய்வது ஒன்றும் அறியேன்னு மாணிக்கவாசகர் சொல்றாருல. மயக்கத்தினால, என்ன மயக்கத்தினால? இக்கரைக்கு அக்கறை பச்சை, இது வேணும் அது வேணும், இப்படி ஆகணும் அப்படி ஆகணும், இருக்கிற நிலைமையை உணராமலேயே இதுவாகணும் அதுவாகணும் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், அதுக்கு ஒரு மயக்கத்தை ஊட்டி வளர்ற குழந்தைக்கே மயக்கத்தை ஊட்டுறது. நீ என்ன ஆக போற? நீ என்ன ஆக போற? நீ இறைவனுடைய திருவடி அடையறதுக்கு முதல்ல வழியை காட்டுன்னு சொல்லாம அதுக்கு இதுவாக போற அதுவாக போறன்னு காமிச்சு மயக்கத்தை ஊட்டி விட்டுறோம்.
அது என்ன பண்ணது? தன்னை அதுவாவே பாவிச்சுக்குது. எது? தன்னை கடவுளாக பாவிப்பதற்கு பதிலாக அது அதுவாகணும் இதுவாகணும்னு சொல்லிட்டு உலகியல்ல போய் என்ன பண்ணிக்குது? ஒரு உயிர் மயக்கத்துல மாட்டிக்குது. அப்ப நிலையில்லாத சுட்டி காட்டுகிற பெற்றோர்கள் நிலையில்லாத பெற்றோர்கள். ஒரு நல்ல இந்த செல்ஃப் ரியலைஸ்டு குடும்பம், தன்னை உணர்ந்த குடும்பம், பக்தியில் இருக்கிற குடும்பம், பண்பட்ட குடும்பம், பக்குவப்பட்ட குடும்பம், நொந்து நூலாகி போய் இறைவன் தான் திருவடி என்று திருவடி அடைந்த குடும்பம் இருக்குல்ல, அந்த குடும்பம் யாரு என்ன சொல்லித்தரமா சொன்ன என்ன சொல்லித்தரோம் குழந்தைக்கு? திருவடி முதல்ல சொல்லித்தரோம். நான் பட்டதே போதும், நாங்க பட்டதே போதும், வெளியில பட்ட அவமானமே போதும். இந்த உலகம் போய் பொய்யாயின எல்லாம் அந்த பெத்தவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? முதல்ல குழந்தைக்கு பெத்த குழந்தைக்கு முதல்ல இது நொந்து நூலாக கூடாது, முதல்ல திருவடி தெரிஞ்சுக்கிட்டோம். நீ எதுவும் ஆக வேணாம், ஒரு ஆணியும் பிடுங்க வேணாம், நடத்துறது இறைவன் தான் அறிவுக்கு வந்துடும் முதல்ல. அப்போ அப்பா அம்மா பெற்ற அந்த கடைசி இறுதி நிலை என்ன பண்ணுவாங்க? குழந்தைக்கு சொல்லுங்க, மயக்கத்துல மாட்ட வைக்க மாட்டாங்க. முதல்ல சாமியை பிடிச்சுக்க, காயத்ரி மந்திரம். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரெண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஹ பிரச்சோதயாத். ஓதி விட்டுறான். எது படைத்து, எது காத்து, எது அழித்து, எது மறைத்து, எது அருள்கிறதோ, எது தர்மமோ, எது சத்தியமோ, எது இந்த புவன போகங்களை எல்லாவற்றையும் வழி நடத்துகிறதோ, அந்த மேலான பரம்பொருளின் இறுதி தெய்வத்தை நான் இறுகப் பற்றிக் கொள்ளுகிறேன். அதான் உபதேசம். அதான் உபதேசம். அதான் பூணூல் கல்யாணம். இனி நான் உனக்கு அப்பா அம்மா கிடையாது. அப்போ முதல்ல ஊட்டுறது என்னது? திருவடியை ஊட்டி விட்டுறான். நமக்கு நமக்கு என்ன ஊட்டுறான்? நீ என்ன ஆக போற செல்லாம்? அதுவாக போறியா, இதுவாக போறியா? குழந்தை நீ தான் லோல் பட்டிய லுங்கி அடிச்சு வந்திருக்கிறிய. நீ படிக்கும்போது நீ நீ கண்ட கனவுலாம் நிறைவேறிடுச்சா? எதுக்கு உன்னையும் ஏமாத்தி குழந்தைய ஏமாத்துற? இருக்கிற யதார்த்தத்தை சுட்டி காமிச்சான். அதுதான் உபதேசம். சாமியோட திருவடி அல்லாமல் வேறு ஒன்று செல்வம் அல்ல. சாமியோட திருவடி அல்லாமல் வேறு ஒரு நோக்கம் அல்ல. அப்ப நோக்கம், நம்மளுக்கு டார்கெட் என்னவா இருக்கணும்? சாமி தான். சாமி தான். அது 7 வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பூணூல் கல்யாணம். அப்போ ஒரு வழியை சொல்லித்தரான், இயமத்தை சொல்லித்தரான். இப்படித்தான் வாழணும், இதுதான் மேட்ரு. நீ அங்க போய் அலையாத. பிரம்மத்தை உணர்ந்துரு. பிரம்மத்தை உணர்ந்தவன் பிராமணன், உணராதவன் பிராமணன் இல்ல. அவன் பூணூல் போட்டிருந்தாலும் உணரலாம், போச்சு, எல்லாம் போச்சு. பேருக்கு தான் பூணூல் போட்டுக்குது. சத்தியத்தை தவறிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. அவன் பூணூல் போறதுக்கு தகுதி இல்லை. போய் சொன்னாலே கதை முடிஞ்சு, பஞ்சமா பாதம் செஞ்சுட்டாலே முடிஞ்சு போச்சு. இன்கம் டாக்ஸ் கட்டலனால அவன் பூணூல் போறதுக்கு தகுதி இல்லை, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பொய் கணக்கு காமிச்சாலும் முடிஞ்சு போச்சு. அவன் எதுக்குமே தகுதி இல்லை. பிராமணன் சொல்லிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. பயப்படணும், பஞ்சமா பாதம் செய்யறதுக்கு பயப்படணும். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, களவாடக்கூடாது, இன்னொரு பொருளுக்கு ஆசைப்பட கொலை செய்யக்கூடாது, கொலை பண்ண பொருளை சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வஞ்சகத்தை தான் உண்டு பண்ணும். இன்னொரு உயிருக்கு தீங்கு விளைக்குது இல்லையா? அப்ப இது செய்யக்கூடாது. அப்ப சிவபெருமான தொடர்றதுக்கு தகுதி என்ன? இந்த அதுதான் 5 தான். இந்த 5 இல்லைன்னா நீங்க தொடலாம். உங்களால யாருடைய உடம்புக்கும் மனசுக்கும் உயிருக்கும் ஆபத்து இல்லைன்னா நீங்க தொடலாம். அப்ப சாமி உள்ளேயா வெளியா? பக்குவப்பட்டு உள்ள இருக்கிறது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கப்புறம் வெளியில தேட மாட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எதுக்கு முதல்ல புறத்தை ஓடுறோம்? ஓடினேன் ஓடி சென்று உறவு காண்டலும் நாடினேன் நாடிட்டு நம்ம ஆரம்ப கட்டம் இல்ல. ஓடு, வாழ்நாள் ஃபுல்லா ஓடி நிற்ப, வாழ்நாள் ஃபுல்லா ஓடி நிற்ப. அப்போ இந்த இறுதி நிலையில தான் என்ன சொல்றாங்க? திருமூல நாயனர் சொல்றாரு, தெல்ல தெளிந்தாருக்கு ஜீவனே சிவலிங்கம். நல்ல சிவாச்சாரியார் அதை சுட்டி காமிப்பாரு. ஒரு மரபுல வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஞானம் முக்தி எல்லாம் கிடையாது. ஒரு குளத்துல
பிராமண குலத்துல தான் பிறந்திருக்கணும் அவசியம் இல்லை. அது முன்னம் செய்த தவத்தினால அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஞானத்தை பெறும். இந்த ஜாதியில தான் பிறக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கதான் பிறந்து வளரணும்னு அவசியம் இல்லை. அது செய்ததா என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்து. எங்க வேணாலும் பிறந்து வரலாம். ஏன்னா அது ஏதோ ரட்சிக்க வருது. இந்த உலகத்துக்கு ஏதோ செய்தி சொல்ல வருது. ஆமா. சமாதி இயமாதியில் தான் செல்லக்கூடும். இங்க இந்த தர்ம ஆதீனத்துல செல்லக்கூடும்னு போட்டிருக்கு. ஆனா உண்மையில சொல்லக்கூடும் போட்டிருக்கு. சமாதின்னா பயப்படாதீங்க. உனக்கு சமாதி கட்டிடுவேன் நான்ன்றாங்கல்ல, அது சமாதி இல்லை. இன்னைக்கு நிறைய பொருள் செலவாகுது. ஆத்மார்த்தமா எல்லாரும் சமாதி கட்டுறாங்க. செத்து போனவனுக்கு சமாதி கட்டுறதுல இன்னைக்கு, ஏன்னா சொத்து நிறைய சேர்த்து வச்சிருப்பான் அவன். சொத்து சேர்த்தவனுக்கு நிறைய சமாதி கட்டுவாங்க, பார்த்துருப்பீங்க நிறைய. அது சமாதி இல்லை, அதெல்லாம் சமாதி கிடையாது. டைல்ஸ் எல்லாம் போட்டு ஞாபகார்த்தமா கட்டணும். இப்ப போடுறானுங்கல்ல இந்த கடற்கரை ஓரமா, அதெல்லாம் சமாதி கிடையாது. அடக்கம் செய்யப்பட்ட இடம், அவ்வளவுதான். பிணத்தை அடக்கம் செய்யப்பட்ட இடம், அது சமாதி கிடையாது. எது சமாதி? அந்த சமாதிக்கு போறேங்க ஐயா, இந்த சமாதிக்கு போறேன், நான் பீச்சுக்கு போறேன், அது சமாதி கிடையாது. அதெல்லாம் சமாதி ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன ஆகுறது? சமாதியே கிடையாது. பாடி அடக்கம் பண்ண இடம், போனத்தை அடக்கம் பண்ண இடம். போனத்துக்கும் சமாதிக்கும் வித்தியாசம் இருக்குது. 365 நாளும் கஷ்டப்பட்டு பறிச்சு எழுதணுக்கும் ஒரே நாள்ல பிட் அடிச்சு எழுதுறவனுக்கும் வித்தியாசம் இருக்குது. வயிற்றுல இல்ல, காலையில 3:30 மணிக்கு எழுந்து குழந்தை எழுதி மனப்பாடம் பண்ணி ஒழுங்கா படிச்சு ஒழுக்கத்தை கடைபிடிச்சு வந்த குழந்தைக்கும், இது திருடு போய் ஜெராக்ஸ் எடுத்துன்னு வந்து எழுதுறதுக்கும் திருட்டு கொட்டு இது பிட் அடிக்கிறதுக்கு வித்தியாசம் இல்ல. அது சமாதி ஆயிடுமா? அப்ப உழைச்சவன் கேட்க மாட்டான் சாமி கிட்ட, சாமி நாங்க 365 நாளும் உழைச்சிருக்கிறோம், நேர்மையா எழுதுறோம், அதுக்கு உண்டான கூலியை கொடுக்குறாரு சாமி. இதுதான் இன்னைக்கு உலகத்துல நடக்குது. அதெல்லாம் சமாதி கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன் நானு? ஒழுக்கம் கெட்டவன் எப்படி சமாதிக்கு போக முடியும்? பண்றதெல்லாம் பக்கா பஞ்சமா பாதகம். அத சமாதின்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் அட்டுழி, கொடுமை. அதெல்லாம் கொடுமை. அதெல்லாம் சிவசிவா, அதெல்லாம் சமாதி கிடையாது. பணத்தை அடக்கம் பண்ண இடம். அப்ப எது சமாதி? தன் வாழ்நாளில் படைத்து காத்து மறைத்து, தன் வாழ்நாளில் படைத்து காத்து துடைத்து மறைத்து அருளக்கூடிய இறைவன் ஒருவன். உலன் நாத்திகத்திலிருந்து ஆத்திகத்துக்கு வந்து சாமி ஒருத்தர் இருக்கிறாருன்னு நம்பி பக்தி வலைக்குள்ள வந்து திருநீரு கிடைச்சு, அப்புறம் ருத்ராட்சம் கிடைச்சு, அப்புறம் சிவபெருமானுக்கு ஆட்பட்டு இந்த 3 முத்திரைகள் எல்லாம் கிடைச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஒழுக்கத்துக்கு உள்ள வராம்பார். அதான் இயமம். அப்படி இயமத்துக்கு வந்தும் சாமியை தெரிஞ்சுக்கணும், ருத்ராட்சம் போடலாமா வேணாமா அலமோதலாம் பாரு. அவன் ஆரம்ப கட்டம். ஐயோ போட்டா எதனா நடக்குமா அப்படின்னு நினைக்கிறது. இது இன்னும் ஒரு எல்கேஜி லெவல். சாமி கறி சாப்பிடும்போது கட்டி வச்சுக்கலாமா? அப்ப இன்னும் ஒழுக்கத்துக்கே வரல, இயமத்துக்கே வரல. சாமி இன்னும் முழுசா நம்பல. சாமி நம்மளை காப்பாத்துவார்ன்ற எண்ணம் இன்னும் வரல. அதான் இயமம். அல்லது நீக்கி நல்லது கை கொள்றது இயமம். அல்லது நீக்கி நல்லதை கை கொள்றது இயமம். அப்போ அல்லதெல்லாம் எது? இந்த உடம்புக்கு தீங்கு செய்யக்கூடிய எல்லா விஷயமும் அல்லது. திருப்பி அதான் சொல்ல, தப்பா நினைச்சுக்காது. பீடி, சிகரெட், அபினு, பாக்கு, புயல, கஞ்சா, உடம்புக்கு ஒவ்வாத உணவு சாப்பிட்டா இது ஒத்துக்காதுன்னு தெரியுது, அதை விட்டுடணும். அது எந்த உணவா இருந்தாலும் சரி, நமக்கு ஒத்துக்கலையே அதை எட்ட போயிடணும், தேவையில்லை. நம்ம உயிருக்கு கேடு விளைவிக்கிற உணவு நமக்கு தேவையே இல்லை. போதை பொருள், போதை ஊசி, ட்ரக்கு, கஞ்சா, குறுக்கு வழி, மச்ச மாமிசம்,
மச்ச மாமிசன்னா மச்சன்னா மீன், மாமிசன்னா சதை, புலால். சொல்லுவான், ஆவுரித்து தின்னும் புலையர் எனும் நான் கண்டும் வணங்கும் கடவுள் யாரு அப்படின்னு சொல்லுவான். நம்மள பார்த்து சொல்லுவான், நம்மள நம்ம ஜாதி இழிவுபடுத்துறதுக்கு ஒருத்தன் சொல்லுவான். நான் சொல்லுவேன், ஏய் நீ கோழி தின்ற உனக்கு புத்தி இல்ல, கோழி உரித்து தின்னும் புலையர்னு நான் சொல்லுவேன். அதுவும் புலை தானே. அப்ப மாடு தின்றவன் மட்டும் உனக்கு பெருசா தெரியுதா? அவனை வணங்குறேன்னு சொல்றியே, திருநீர் பூசுறன்னு. கோழி உரித்து தின்றியா, அது மட்டும் என்ன? புலை தானே, சதை தானே. அது சின்ன சதைன்னா பெரிய சதைன்னா, அதுக்கு 4 கால், இது 2 கால். கறி தானே. அதுல என்ன வஸ்தி? நீ அவனு கௌரவமா சொல்லிக்கிற, ஆவுரித்து தின்னும் புலையர் எனும் நான் வணங்கும் தெய்வம் கண்டிருந்தேன். புலைன்னு ஆகி போச்சு, புலையர்னு ஆகி போச்சு. சதையை தின்றவன் எல்லாம் புலைதான். சதையை தின்றவன் எல்லாமே புலையன்தான். வெக்கமா இல்ல உனக்கு? நம்ம என்ன சாப்பிடுறோம்? உன் முதுகுல இருக்க அழுக்கு எடுத்தியா முதல்ல? இல்லையே. அந்த ஜாதியா? நீ என்ன புலைக்கு ஆசைப்படுற, சதைக்கு ஆசைப்படுற? இதுதான் செய்தி. அப்ப ஈமத்திலே அடிபட்டு போகுது. இந்த ஒழுக்கம் இல்லாதவங்க வர முடியாது. அப்ப ஊன் உண்பனுக்கு எங்க நம்ம ஆளும் அருள், அவ்வளவுதான். உண்மை தெரிஞ்சு போச்சு. உண்மை தெரிஞ்ச பிறகு அதை விட்டுறணும். நம்ம தேவையில்லை நமக்கு. ஆமா, சின்ன குழந்தையில இருக்கும்போது நம்ம சின்ன குழந்தை டாய்லெட் போச்சுன்னா டாய்லெட் எடுத்து வாயில வச்சுக்க, நம்ம ஐயே ஆயின்னு சொல்றோம்ல, அது மாதிரி தான். புத்தி வந்த பிறகு என்ன பண்றோம்? மல்லன்னு தெரிஞ்சு போச்சுல, எட்ட போயிடுறோம். அது மாதிரிதான் மாமிசமும். புத்தி வந்த பிறகு அது ஒரு உயிர்னு தெரிஞ்சு போச்சு இல்ல, அறிவு வந்துருச்சு இல்ல, உனக்கு வலிச்சா உனக்கு எல்லாம் வலிக்குது இல்ல, அது மாதிரிதான் அதுவும். அப்போ உயிர் கொலையில இருந்து நீ மீண்டுட்ட. அவ கொலை பண்ணக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்துடுற. எப்போ இந்த சங்கல்பம் எடுக்கிறியா, அப்போ எல்லா உயிரும் உன்னை வணங்குது. எவ்வுயிரும் உன்னை மதிக்குது. எப்ப நீ உயிர் கொல்ல மாட்டேன்னு முடிவு பண்றியா, கொல்லாமை நோன்பு. இது ஒரு நோன்பு, இது ஒரு நோன்பு, இது ஒரு விரதம். அப்போ உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் நான் யாரையும் கொல்ல மாட்டேன்னா முடிவு எடுத்துட்டேன்னா, அப்போ உனக்கு சாமி பாதுகாப்பு வந்துடுற. நல்ல பாம்பு உன்னை பார்த்து மதிக்கும், சிங்கம் உன்னை பார்த்து எட்ட போயிடும், புலி உன்னை பார்த்து எட்ட போயிடும், துஷ்டர்கள் உன்னை பார்த்து எட்ட போயிடுவாங்க. எப்ப? ஏன்னா நீ கொல்லாமைக்கு வந்துட்டல. இதுதான் ஏமம். எப்ப நீ ஒரு ஒழுக்கத்துக்கு வந்தியோ அப்ப எல்லா உயிரும் உன்னை தொழும். வள்ளுவரே சொல்றாரு. சதி அந்த புலை மேல இருக்கிற ஆசை உனக்கு போயிடுச்சுன்னா, இறைச்சி சாப்பிடறதை விட்டுட்டேன், மாமிசம் சாப்பிடறதை விட்டுட்டேன்னா, ஊன் உண்பதை விட்டு விட்டால் உலகம் உயிர்கள்லாம் உன்னை தொழும். இதான் ரகசியம், அதான் ஏமம். அப்ப இந்த ஏமத்துக்கு வந்தவன் அதுக்கப்புறம் நியமத்தை கடைபிடிக்கணும். ஒரு நாள் 2 நாள்ல, அப்புறம் 3ஆம் நாள் கறி எடுத்துக்கூடாது. திருப்பி நாக்கு உரிச்சுங்க ஐயா, எச்சு உரிச்சுங்க ஐயா, அப்படின்னா பண்ணக்கூடாது. எல்லாரும் பொண்ணுங்க எல்லாம் வந்தாங்க ஐயா, செஞ்சாங்க, நான் சாப்பிட்டேங்க ஐயா. மருமகனுக்கு செஞ்சு போட்டேன், அதெல்லாம் சாப்பிட்டேன்னு சொல்லக்கூடாது. ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறேன்னா அதை லாங் டேர்ம் என்ன பண்ணணும்? ஒப்படைச்சணும். இல்லைன்னா சாமி கிட்ட கொடுத்துடணும். என்னுடைய ஆசா என்ன பண்ணாரு, நீ பண்ண பாவத்துல என்கிட்ட கொடுத்துருந்தார். முடிஞ்சு போச்சு கதை. ஏன்னா திருப்பி கேட்கக்கூடாது. பணம் கேட்க மாட்டார் என்கிட்ட. என் சாமி எனக்கு பணம் கேட்கல. என்னுடைய குருநாதர் என்கிட்ட பணம் கேட்கல. உபதேசத்து ஈஸ்வரனை சுட்டி காமிக்கிறது என்னுடைய குருநாதர் பணம் கேட்கவே இல்லை. அதனாலதான் நான் என் குருநாதரை மனமாற ஏத்துக்கிட்டேன். ஏன்னா உலகத்தார் எல்லாம் பணம் கேட்பாங்க. என் சாமி என்ன கேட்ட தெரியுமா? நீ வாழ்நாள் முழுக்க செஞ்ச பாவத்தை மொத்தம் எனக்கு காணிக்கையா கொடுத்துருனார். யாருங்க கேட்பாங்க இந்த மாதிரி? அதனாலதாங்க ஓடினேன் நான் சேலம் ஆத்தூருக்கு. அது எப்படிப்பட்ட நேரம், அது தேவையில்லை நமக்கு. ஆக மொத்தம் என் குருநாதர் தான் சொன்னார், ஏய் நீ வாழ்நாள் முழுக்க செஞ்ச பாவத்தை என்கிட்ட கொடுத்துடுறா, நான் உனக்கு ஈஸ்வரனை சுட்டி காமிக்கிறேன்னாரு. எப்படி இருக்க ஒரு தேடல் உள்ளவனுக்கு. ஓடு, எந்த கோயிலுக்கு போனாலும் விமோச்சனம் கிடையாது. எவனும் சுட்டி காமிக்கல, எல்லாம் வியாபாரம். நான் பார்த்து சாமி பார்த்துங்கோ, எனக்கு போராட்டங்கள்லாம் விமோச்சனம் எனக்கு தகுதியை கொடுக்கவே இல்லை. என் தேடலுக்கு பசி ஒருத்தன் கொடுத்தான், இதாண்டா மேட்ரு வாடா அப்படின்னா. அப்ப அவன் கேட்டான், எனக்கு காணிக்க என்ன கேட்டான்னா, வாழ்நாள் முழுக்க நீ செஞ்ச பாவத்தை எல்லாத்தையும் எனக்கு காணிக்கையா கொடுத்துரு, எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் என்கிட்ட கொடுத்துரு, இதுக்கப்புறம் செய்ய மாட்டேன்னு சொல்லு, மனசாட்சிக்கு விரோதமா எதுவும் செய்ய மாட்டேன்னு சொல்லு. அப்படி சொன்னேன்னா மட்டும் உனக்கு ஈஸ்வரனை சுட்டி காமிக்கிறேன்னா நான் உடனே தலை வணங்கினேன். சரி, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, எந்த உயிருக்கும் தீங்கு இல்லாம இருக்கணும், இந்த வித்தையை கொடுத்த பிறகு நீ யாருக்கும் பாதகத்தை செய்யக்கூடாது, நல்லது மட்டும் தான் செய்யணும், எல்லா உயிருக்கும் நல்லது செய்யணும், அவ்வளவுதான். அந்த உயிரை கடைத்தேத்துற வழியும் உனக்கு தரேன், உனக்கு வேணுமா ஈஸ்வரன்? அப்புறம் சுட்டிக்கா, ரைட், நான் தலை வணங்குறேன். அதனாலதான் எனக்கு கிடைச்சது. அதனாலதான் உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன். ஞானம் பெறுதுன்றது வேற, ஞான அனுபூதி பெறுதல்ன்றது வேற.
கொக்கரிக்கலாம், அப்படியே கொக்கரிக்கலாம். படிச்ச கர்வம் அது. படிச்ச கர்வத்துக்கும் அனுபூதிக்கும் ரொம்ப தூரம். விஷய ஞானம் கூட ஆபத்தானதுதான் முக்திக்கு. 96 தத்துவங்களே ஆபத்தானதுதான். அதனாலதான் சித்தாந்தத்துல போய் மாட்டிக்க கூடாது. சித்தாந்தம் படிச்சவனுக்கு இந்த கர்வம் ஜாஸ்தியா இருக்கும். தல கனம் ஜாஸ்தியா இருக்கும். போட்டா சாட்டை போட்டு குத்துருவான். இறைவன் அடையறதுக்கு வழி எல்லாம் சொல்லுவான். ஆனா அவன் அடைஞ்சிருக்க மாட்டான். நீச்சல் அடிக்கிறது எப்படின்னு காலம் ஃபுல்லா குவிக்கின்னு இருப்பான். ஆனா தண்ணியில இறங்கி இருக்க மாட்டான். ஆனா வகுப்பு நல்லா எடுப்பான். பக்காவா எடுப்பான். மனப்பாடமே பண்ணி வச்சிருப்பான் 96 தத்துவத்தை. காலம் ஃபுல்லா கூவுவான். நல்லா கூவுறாயான்றான். அது மாதிரி தண்ணியில இறங்கி இருக்க மாட்டான். நல்லா இருக்கும். இருவினை ஒப்பு மலபரிபாகம் சத்திய நிபாதம் இங்கதான் முடியுது. சுத்தமாயி அசுத்தமாயி நல்லா இருக்கும். பக்காவா இருக்கும் கிளாஸ். தண்ணியில இறங்கடானா இறங்க மாட்டான். பாப்பா நீச்சல் அடினா இறங்க மாட்டான். தட் இஸ் அ மேட்டர். சோ நீங்க சமாதி நிலைக்கு வரணும்னா முதல்ல இயமத்துல சரியா இருக்கணும். ஒழுக்கம் கேட்டவன் இது உள்ள வரவே முடியாது. துப்பு இல்ல அவங்களுக்கு. சாமி அது பாக்குற தைரியம் இருக்குதா, உனக்கு வீரியம் இருக்குதான்னு பாக்குறாரு. யாருக்கு தைரியம் இருக்கும்? யார் ஆம்பளை? இன்னைக்கு பீடி சிகரெட் பிடிக்கிறவன் தண்ணி அடிக்கிறவன் ஆம்பளையா? இல்ல வண்டி வேகமா முறுக்குன்னு போறவன் ஆம்பளையா? இல்ல பணத்தை குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவன் ஆம்பளையா? அரண் தவறி சம்பாதிக்கிறது ஆம்பளையா? இல்ல வெள்ளையஞ்சொல்லியமா இருக்கிறது ஆம்பளையா? ஊர் ஃபுல்லா கொள்ளடிச்சு கார்ல போறது ஆம்பளைத்தனமா? இல்ல மீசையை முறுக்கி நடக்கிறது ஆம்பளையா? அவெல்லாம் பொட்டை. எப்போ அறம் தவறுனானோ அவன் பொட்டை, அவன் பேடு, அவன் பேதை, அவன் பெண்டீர். அசத்தியத்தினால வந்தது. சத்தியத்தை கை கொள்ளுகிறவன் மட்டும்தான் ஆம்பளை. ஆனா சத்தியத்துக்கு சோதனை உண்டு. சத்தியத்திற்கு சோதனை உண்டு. உண்மையை தெரிந்து கொள்ளணும்னா மிகப்பெரிய வைராக்கியம் வேணும். மிகப்பெரிய வைராக்கியம் வேணும். வைராக்கியம் உள்ளவன் மட்டுமே இறைவனுடைய திருவடி அடைய முடியும். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. மூர்க்கம் யாரு? மூர்க்கம் யாரு? தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னுவான். அதுல இருந்து மீள மாட்டான். சாமியோட கருணை இருந்தா மட்டும்தான் அங்க வர முடியும். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. என்ன சொன்னாலும் ஏறாது. இயமம் சொன்னாலும் ஏறாது, நியமம் சொன்னாலும் ஏறாது. ஒழுக்கத்துக்கே வராது, எப்படி வர முடியும்? அப்ப உடம்பு தீங்கு எடுக்கிற டீ காப்பி உடுப்பா, டீ காப்பி விட்டுரு சாமி, அது ஆபத்தானது, உயிருக்கு தீங்கானதுன்னு சொன்னா விடவே மாட்டான். அதை விட பால் சேர்க்காம சாப்பிடு சாமி, 6 மணி நேரம் சாப்பாட்டை கெடுத்துற சாமி, அது குடலை கெடுத்துற சாமி அப்படி சொன்னா, எது விஷம்னு சொன்னா ஒத்துக்கவே மாட்டான். நம்ம குடலை அரிச்சிரும்பா, அதுதான்பா எல்லா உயிருக்கும் தீங்கா இருக்குது, அதை விட்டுரு சாமி, காலையில குடிக்கிறது விடு சாமி, ஜீவனுக்கு துரோகம் சாமி அப்படின்னு சொன்னா விட மாட்டான். வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு சேர்க்காத, போடு வெத்தலை பாக்கு போடு. சுண்ணாம்பு சேர்த்துனா கொஞ்சம் கஷ்டம். புகையில போடாது, வெத்தலை பாக்கு போடு, ஆனா புகையில சேர்க்காத. பொடி போடாத. பொடி போட்டினா மூக்குல இழுத்துனா என்ன ஆகும்? ஜீவனுக்கு ஆபத்துப்பா. ஆனா போடுவான். அப்புறம் எப்படி அவங்க ருத்ராட்சம் போட்டு திருநீர் பூசி என்ன பிரயோஜனம்? எதெல்லாம் இந்த உயிருக்கு தீங்கு விளைவிக்குதோ அதை வேணான்னு சொல்றாரு சாமி. அதான் இயமம். அப்போ முதல் படிக்கட்டில் நம்மள வடிகட்டிடுறாரு. இந்த ஒழுக்கத்துக்கு இல்லாதவங்கள தயவு செய்து உள்ள வராதுங்க. என்ன பண்ணிடுறாரு திருமூலர்? இயமம். அப்ப அந்த ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கிறான் பாத்தீங்களா? சத்தியத்தை நம்பிட்டான், அவன் திருநீரை நம்பிட்டான், ருத்ராட்சை நம்பிட்டான், சாமியை நம்பிட்டான், நம்பி இறங்கிட்டான் இல்லையா? காலை வச்சுட்டான். அவனை கைவிட மாட்டார் சாமி. அவனுக்கு சத்தியத்தை காமிச்சீங்கன்னா சத்தியத்தை நம்பிட்டான் அவன். அசத்தியம் அவனை விட்டு பொய்யாயினை எல்லாம் போய் அகல வந்தருளி மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சுடர். பொய்யெல்லாம் அவனை விட்டு விலகிடும். தவத்துல உட்கார என்ன ஆயிடும்? டூப்ளிகேட் யாருன்னு தெரியும். நல்ல சொந்தக்காரி, அதாவது உற்றார் யாரு உறவினர் யாரு நல்லா தெரிஞ்சிடும். அக்கா நல்லா இருக்கிறியாக்கா, காரண காரியத்தோட தான் கால் பண்றான்றது தெரிஞ்சிடும். ஒண்ணு உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். நீங்க சிரிப்பீங்க எதுக்கு கால் பண்றாங்கன்னு. நீங்க தான் ஞானத்துக்கு வந்துட்டீங்களே.
அப்போ ஏமாதி சமாதி ஏமாதியில் தான் செல்லக்கூடும்னா அந்த ஏமத்தை யார் முதல்ல கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சமாதி நிலை வரைக்கும் போக முடியும். இல்லைன்னா பாதியிலே கண்டுக்குவாங்க. முதல்ல செக் அதுதான் கேட்டுக்குள்ள நோட்டி. இப்போ ஒழுக்கம் இல்லாதவங்க இது உள்ள வர முடியாது. சில ஒழுக்கத்துக்கு வரணும். இல்ல முன்னாடி நீ வாழ்ந்ததெல்லாம் விட்டு பாஸ்ட் இஸ் பாஸ்ட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆனா திருந்துட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு அவன் சொல்றான் கிறிஸ்துவ சமயத்தில். இது மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. உண்மைதான் அது. பரலோகன்றது திருஞான சம்பந்தர் சொல்றாரு, பரலோகம் சேர்வாரே பரலோகத்தில் இருப்பாரேன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி சொல்றாரு. அது உண்மைதானே. மனம் திரும்பணும். எங்க திரும்பணும்? நிலையில்லாததை விட்டு நிலையானது பக்கம் திரும்பணும். அந்த நிலையானது எதுன்னு குருநாதர் கேட்டு பூர்வமதியில வந்து சேரணும். அதான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. எவ்வளவு வசனம் மொழிபெயர்த்த நம்ம ஆள் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பான். லாட்டின், ஹிப்ரு, பாரசீக, யூத மொழிகளில் இருந்த அந்த வசனங்கள்லாம் தமிழ்ல மொழிபெயர்த்த ஒரு சைவர். சொல்லாடல் பாருங்களேன் எப்படி. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. எப்படிப்பட்ட வார்த்தை. ஆறுமுக நாவலர், தமிழ் அறிஞர்கள் மொழிபெயர்த்தாங்க. தமிழ்ல மட்டும்தான் அந்த சிறப்பு உண்டு. எல்லா நூலுக்கும் எல்லா சமயத்துக்கும் இலக்கியங்கள், சமண சமயத்துக்கு இலக்கியம் இருக்குங்க. சமண சமயத்துக்கு இலக்கியம் இருக்கு நம்ம கிட்ட. சிலப்பதிகாரம் முதற்கொண்டு இளங்கோவடிகள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட இலக்கியங்கள் நம்ம கிட்ட இருக்கு. சமண சமயத்து இலக்கியம் இருக்கு, மாயாவாதத்துக்கு இலக்கியம் இருக்குது, மணிமேகலை இருக்குது, குண்டலகேசி இருக்குது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா என்ன நூல்கள் இதெல்லாம். தமிழ்ல இலக்கியத்துக்கு பஞ்சமே கிடையாது. அவ்வளோ அளவுக்கு எழுதியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஏமத்துக்கு நீங்க வரணும். முதல்ல ஏமத்துக்கு வந்தா தான் சமாதியை பத்தியே நீங்க நினைச்சு பார்க்க முடியும். சரி, சமாதினா நாங்க செத்து போறதுங்களா? இல்ல, செத்து போறது இல்ல. அது நாங்க செத்து போறது. சேவை தூக்கிட்டு சா போட்டுங்க. சத்து போறது. சத்துனா உயிர். சத்து போறதுக்கும் சமாதிக்கும் வித்தியாசம் இருக்கிறது. யார் ஒருவர் இயமத்தை கடைபிடித்து அதை நியமமாக மாற்றிக் கொள்ளுகிறாரோ, நித்திய பூஜை செய்யறத ஒரு நியமமா வச்சிருக்குங்க, திருநீர் பூசுறத ஒரு நியமமா வச்சிருக்கிறேன், ருத்ராட்சம் போடுறத ஒரு நியமமா வச்சுக்கிறேன், 4 பேருக்கு அன்னதானம் பண்றதை ஒரு நியமமா வச்சிருக்கிறேன், 2 பேருக்கு சாப்பாடு போட்டு காக்கா குறிக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு சாப்பிடுறது ஒரு நியமம். அவதான் நியமம். ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கணும், சோர்ந்து போயிடக்கூடாது. அப்போ ஏமத்துல ஜெயிக்கணும். எது நல்லதுன்னு தெரிஞ்சுக்க. ஒழுக்கத்துக்கு வந்துட்டீங்க. ருத்ராட்சம், திருநீர், 5 எழுத்து, பஞ்சமா பாதம் செய்யக்கூடாது. எந்த ஒரு வஸ்துக்களும் எந்த ஒரு இதுல போய் மாட்டிக்கூடாது. நிலையில்லாததை விட்டு நிலையானதை பிடிக்கிறீங்க. அதானே, அது கடைபிடிக்க தொடர்ந்து. அப்படி கடைபிடிக்கும் போது சாமி உங்க உடம்புல வந்து உட்கார்றாரு. அதுக்கு பேர் ஆசனம். அப்ப நிலையில்லாததை விட்டு நிலையானதை தேடி உட்காரும் போது நீங்க சுத்தமாவீங்க. அப்ப ஏன் உங்களுக்கு கை வந்துருச்சு, சுத்தமாயிட்டீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுறீங்க, 2வது நிலைக்கு வரீங்க. அப்போ ஒரு ஒழுக்கத்தை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது சாமி உங்களுக்கு துணையா நிக்கிறாரு. அதுக்கப்புறம் சாமியே உடம்புல இறங்கும் போது அவன் அருளாலே அவன் தாள். அப்போ ஒரு இடமா உட்காருங்க, கை அடங்கி கால் அடங்கி உட்காருறீங்க. அப்போ சமாதி வாய்க்கணும்னா அந்த ஏமம் சரியா இருக்கணும். ஏமம் சரியா இல்ல, இங்க ஆட்டம் பேசிக்கே சரியில்லைன்னா சமாதியில எப்படி உட்கார முடியும் உங்களால? நம்மள நல்லா சரி பார்த்துக்கணும். ஆமா, நல்ல ரத்த ரோடு இருக்கும்போது உட்காரணும், பழகணும். கையே காலே உட்கார முடியும், கால் நீட்ட முடியல, மறுத்து போகுது. கொஞ்ச நேரம் உட்காந்தா அப்படியே ஜிலு ஜிலுன்னு கப்புது, அப்படியே உடம்பு கீழே இருந்து அப்படியே மறுத்து போகுதுங்க ஐயா. ஏன்னா கீழே பாய் போட்டு உட்காரணும். இல்லைன்னா கால் வலிச்சுக்கும், ஒரு கட்டவரில் இழுத்துக்கும் அப்படியே ஒரு பக்கம். ரத்தம் போகாது. இடுப்புல இருக்க ரத்தம், இடுப்புக்கு அப்புறம் இருக்கிற ரத்தம் போகாது. உட்காரணும், உட்காந்து பழகணும், திருவடியை பார்க்கணும். அப்போ இயமத்துக்கு வந்துட்டீங்க, நியமத்துக்கு வந்துட்டீங்க. இதெல்லாம் ஒரு படிநிலை. முதல்ல ஒழுக்கத்துக்கு வந்தீங்க, அதுக்கப்புறம் அது ஒழுக்கத்தை கடைபிடிச்சீங்க, சாமி உங்க மேல இறங்கிட்டாரு. இறங்கணும்னு என்ன பண்ணிட்டீங்க, உங்களுக்கு அறிவு வந்துச்சு. அறிவு வந்த பிறகு ஒரு இடமா உட்காருறீங்க. ஊரா தேடுறதுல நிறுத்திட்டீங்க, பக்குவப்பட்டுட்டீங்க, சமைஞ்சிட்டீங்க. சமைஞ்சுன்னா வயசுக்கு வந்துட்டீங்க. அதாவது மெய் அறிவு பெற்று விட்டுகள். இப்படி கேட்டா என்ன சொல்லணும், அப்படிதான் சொல்லணும். மெய்ஞானம் பெற்று என்ன பண்ண, அப்போ ஒரு அளவுக்கு வந்துட்டு பிறகு உட்காந்துட்டீங்க. அதான் ஆசனம். உட்கார்ந்த பிறகு நடத்துறது யாருன்றது யோசிக்கிறீங்க. நடத்துறது யாருன்னு பார்க்கும்போது சாமி தான் உள்ள வந்து போறாரு, உண்மை தெரிஞ்சு போச்சு. அதான் பிராணாயாமம். இந்த உடம்பை ரட்சிக்கிறது எதுன்னு பாத்தீங்க. விளக்க ஏத்தி ஒரு கண்ணாடியில மூடி வச்சா என்ன ஆகும், எரியுமா? எரியாது இல்ல.
அப்ப இந்த உடம்புக்குள்ள ஒரு ஜோதி ஏறினா என்ன வேணும்னு யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த உடம்புக்குள்ள இன்ஜின் இயங்குறதுக்கு என்ன வேணும் யோசிச்சு பார்த்தா, மூக்கையும் வாயும் மூடுனா முடியுமா? முடியாது. அப்ப யார் வந்து போறது? இறைவன் தான் வந்து போறாரு. உள்ள வர்றது மகேஸ்வரன், வெளிய போறது மகேஸ்வரி. அதான் ஆற்றல். அதான் சிவசக்தி. சிவசக்தி. உள்ள வருது சிவம், வெளிய போறது ஆற்றல் வெளிப்படுது. சக்தியா வெளிப்படுது. சிவசக்தி, சிவசக்தி, சிவசக்தி. அப்ப வந்து போறது யார்? இப்ப இந்த எப்ப எம்ஜிஆர் உடம்புக்கு உள்ள வந்து போறது இறைவன் தெரிஞ்சு போச்சு. இதான் பிராணாயாமம். பிராணாயாமத்தை தெரிஞ்ச பிறகு பணிய ஆரம்பிக்கிறீங்க. பிராணம்னா சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. அப்ப மூச்சு காத்து வீண் பண்ண மாட்டீங்க. வந்து போறது இறைவன் தான் அறிவு வந்துருச்சு. மெய்ஞானம் பெற்று விட்டீர்கள். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மூச்சை விடுவீங்களா? மூச்சை காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவுங்களை காற்றை பத்தின தெளிவு வந்துடும் உங்களுக்கு. ஒரு காத்தை வீணாக்க மாட்டீங்க. கொரோனா பீரியட்ல காசுக்கு வித்தானுங்கல்ல. கொரோனா பீரியட்ல வித்தானுங்கல்ல. எல்லா உயிரும் செத்து போச்சு. அப்பாவித்தனமா. சிலிண்டர் இல்லாத உயிர் போயிடுச்சுங்க. இதே தான் சொன்னேன். அழுது சொல்லுவாங்க. சிலிண்டர் இல்லாத எங்க வீட்டுக்காரர் போயிட்டாருங்க. சிலிண்டர் இல்லாத குழந்தை போயிடுச்சுங்க. சிலிண்டர்னா ஆக்சிஜன் எல்லாம் போயிடுச்சு. ஏய் அதுதான்டா நான் சொல்றேன். வந்து போறது இறைவன் தான்டா. அதை பிடிச்சு வச்சுக்கிடா. நல்லா இழுத்து மூச்சை வாங்கி பயிற்சி பண்ணி வச்சுக்கிட்டா. நல்லா வீண் பண்ணுவியா? வீண் பண்ண மாட்டேன். சரி வருங்காலத்துல மூச்சை விற்க போறான். என்ன பண்ண போறீங்க? ஆக்சிஜன் எவ்வளவுன்னு விற்க போறான். தண்ணி வித்தவன் எதுவும் விற்க மாட்டானு என்ன? வித்துன்னு தான் இருக்கிறான். வித்துன்னு தான் இருக்கிறான். சொல்ல முடியாது. அதுக்கும் காப்பிரைட் வாங்கி ஆக்சிஜன் எவ்வளவுன்னு சொல்லிடுவான். அதான் ஒரு பேரு சட்டமேதை ஒருத்தர் சொன்னாரு. மனிதர்களை கூறு போடும் சாதி இருக்கும் வேணால் இந்த மூச்சு காற்றில் விஷம் பரவட்டும்னார். மனிதநேயம் அற்று போன இந்த உலகத்தில் நம்ம வாழ்வது அதை விட காத்துல விஷம் கலந்து செத்து போங்கடா. நம்ம பாரதியும் சொன்னான். ஜாதி பாக்குறவனுக்கு இந்த மூச்சு காத்துல விஷம் கலந்து சாவுங்கடான்னா. எல்லாம் ஒண்ணுதானடா. எல்லாம் ஒண்ணுதானடா. டேய் எதுக்குடா பேதம்? எதுக்குடா பேதம்? மூச்சு காற்று எல்லாம் ஒண்ணுதானடா. அப்ப ஆணவத்துக்கு ஜாதி உண்டு. கண்முத்துக்கும் பேதம் உண்டு. தொழில் கர்வம் உண்டு. நான் கலெக்டர், நீ பிஏ, கீழே தான் நிக்கணும். கண்முத்துக்கும் பேதம் உண்டு. மயக்கத்துக்கு இன்னும் அதை விட மேல உண்டு. ஆனா உயிரறிவாக இருக்கிற காற்றுக்கு என்ன கிடையாது? பேதம் கிடையாது. ஏன்னா எல்லா உயிரையும் சப்ளை பண்ணணும். எல்லாம் 84 லட்சம் உயிர் வேதத்துக்கும் மூச்சு வேணும். அப்ப அதுக்கு என்ன கிடையாது? ஜாதி கிடையாது, கர்வம் கிடையாது, ஆணவம் கிடையாது, கண்மம் கிடையாது, மாயை கிடையாது, மயக்கம் கிடையாது. அந்த காற்று தான் பிராணாயாமம். காற்றை பிடிக்கும் கணவரி அந்த கணக்கை அறிஞ்சவங்க எல்லாம் கூற்றுவனை உதைக்கலாம். யமனை உதைக்கலாம் காலால உதைக்கணும்னா காற்றால உதைக்கலாம். இதான் படிநிலை. சரியை கிரியை யோகத்துக்கு வந்துட்டீங்க. அப்ப மூச்சை நீங்க என்ன வீண் பண்ணுவீங்களா? என்ன பண்ண மாட்டீங்க. இறுக்கி பிடிச்சு என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு காற்றையும் அழகா சும்மா ஆமை மாதிரி உள்ள வச்சிருந்து அழகா செயல்படுத்த ஆரம்பிங்க. அப்ப பிராணாயாமம்னா என்னங்க? பிராணனை எப்படி பானம் பண்றது கேட்டு கத்துக்குவீங்க. நல்ல ஜென்மமா தான் கேட்டு கத்துக்குவீங்க. இதுல கூச்சப்படக்கூடாது. சின்னவன் பெரியவன் பார்க்கக்கூடாது. ஈகோ பார்க்கவே கூடாது. எந்த இடத்துல ஈகோ பார்க்கலாம்? ஆக்வர்ட் மூமெண்ட்ல பாப்பீங்களா? அவசர காலத்துல பாப்பீங்களா? அவசர காலத்துல ஈகோ பாப்பீங்களா? நான் கேக்குறேன். ஜாதி பாப்பீங்களா? 108 மாடி அந்த அடுக்குல ஆட போது கீழே விழ போது குழந்தை காப்பாத்தணும்னு சொன்னா அப்ப போய் ஜாதி பார்த்து உட்காந்துருப்பீங்களா? நம்ம ஜாதியா நம்ம ஜாதியா பாருங்க, நம்ம ஆளா பாருங்க அப்படி சொல்லிட்டு குழந்தை காப்பாத்துவீங்களா? கேக்குறேன். ஜென்மத்துக்கு உரைக்காது. ஐயோ குழந்தை மாட்டிக்கிச்சேன்னு ஓட மாட்டீங்க? இதெல்லாம் நடக்க வந்தா ஓட மாட்டீங்க? நான் கேக்குறேன். நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. அப்ப ஜாதி வந்துருமா? வராது இல்ல. ரோட்ல போறீங்க, புடவை போய் இந்த வீல்ல மாட்ட போகுது. அப்ப கத்த மாட்டீங்க? ஐயோ ஐயோ மாட்ட போகுது குழந்தை வச்சுக்கிற அவ மாட்டிச்சுன்னா அப்படியே கீழே வந்துருவான்னு துடிக்க மாட்டீங்க? அப்ப ஜாதி பாப்பீங்களா? அவன் நம்பாலா பாருங்க, பார்த்து சொல்லலாம். அடிப்பாவி, புடவை மாட்டினா கீழே விழுந்துட போறான்னு உள்ள பதைக்குது. அதை அப்படியே வாய் விட்டு சொல்ல வேண்டியது. அங்க போய் நம்ம நம்பாலான்னு பார்த்து சொல்ல முடியுமா? அப்ப கட்ட துடிக்குது இல்ல. அதான் உயிரறிவு. ஆணவத்தை கடந்துடுறீங்க, கர்மத்தை கடந்துடுறீங்க, மயக்கத்தை கடந்து ஐயோ மாட்ட போகுது, புடவை மாட்ட போதடி, முதல்ல வண்டி நிறுத்துறி அப்படி இல்லை. அப்புறம் உள்ள மாட்ட போற புடவை கரெக்டா பிடிச்சி அப்புறம் என்ன பண்ணுவான்? வச்சுக்குவா. அப்பதான் உன் கட்ட துடிக்குது. அப்பதான் உயிரறிவு. அப்போ வெற்றி பெறுகிறது எது? காற்று, உயிர், சிவபெருமான் வெற்றி பெறுகிறார். அங்க போயிடுச்சு ஆணவம், கண்மம், மாயை. உன் ஜாதி கர்மம் எல்லாம் அங்க போயிடுச்சு. ஏன்னா உயிரை காப்பாத்துன்ற ஒரு நிலைக்கு வந்துட்டு. அதான் டாக்டர் கூட அந்த நிலைக்கு வந்துருவார். அதனாலதான் வெளில கொடுத்துறாங்க டாக்டருங்கெல்லாம், நர்ஸுங்கெல்லாம். ஏன்னா உயிரோட நிலைமை அதுதான். பேதம் இருக்கக்கூடாது. ஒரு டாக்டருக்கு இதெல்லாம் இருக்கு. ஆணவம் இருக்கக்கூடாது, கண்மம் இருக்கக்கூடாது, மயக்கம் இருக்கக்கூடாது. உயிரை உயிரா மட்டும்தான் பார்க்கணும். அப்படி பார்த்தானா அவன் டாக்டர் கிடையாது, கொடுமை. அவன் தான் எமன்.
அப்புறம் கடைசியில அவனே சொல்லுவான், என் கையில ஒண்ணும் இல்லைங்க, எல்லாம் கடவுள் தான். அவனும் கடவுள்கிட்ட தான் ஒப்படைக்கிறான். அப்போ உயிரறிவுக்கு வந்துட்டு உங்களுக்கு பேதம் கிடையாது. ஆனா அதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்துக்கும் பேதம் உண்டு. ஆணவத்துக்கு ஜாதி கர்வம் உண்டு, கர்மத்துக்கு தொழில் கர்வம் உண்டு, மயக்கத்துக்கு பக்கா கர்வம் உண்டு. என்னன்னா, எங்களோட யாருமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய கர்வம் அதுக்கு உண்டு. இது 3ம் கடந்த உயிர் அறிவு பெற்றவர்கள் இல்லையா? பசு அறிவு பெற்றவர்கள். பசு அறிவு பெற்றவர்களுக்கு என்ன போல தானே உனக்கு மூத்திரம் போகுது, என்ன போல தானே உனக்கு மலம் போகுது, என்ன போல தானே உனக்கு எல்லாமே நடக்குது. அப்ப நீ வேற நான் வேற இல்ல போடா. அப்படி ஒரு தெளிவு பெற்ற பிறகு எவ்வுயிரும் தம்முயிர் போல் பார்க்கிற அறிவு வந்துருது. அவன் பசு அறிவு பெற்றவனாறான், மெய்ஞானத்துக்கு வந்துடுறான். யதார்த்த உலகத்துல மனித நேயம் மிக்க ஒரு மனிதரா மாறுறான். அவன் பசு அறிவு பெற்றவனாக இருக்கிறான். அவன் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். காரணம் என்னன்னா, உலகத்துல பட்ட வேதனைக்கோசம் என்ன பண்ணுவான்? பசு அறிவே பெரிய ஞானம் வந்துரும் அவனுக்கு. பசு அறிவே போதும்னு முடிவு எடுத்தனால அவன் கடவுள் இல்லைன்னு சொல்லுவான். ஆனா அவனுக்கும் மேல் தன்னை அறிந்தவனுக்கு தனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான்ற அறிவு வருது இல்லையா? அதான் பதி அறிவு. இந்த பசு அறிவோட முடிவுறவன் தான் இந்த நாத்திகவாதிகள். அவன் பசு அறிவுக்கு வந்த பிறகு நடத்துறது இறைவன் தான்ற அறிவு வந்துருச்சுன்னா, அவனை விட ஒரு பெரிய ஆன்மீகவாதி வேற யாருமே இல்ல. அவனை விட பெரிய ஒரு ஆன்மீகவாதி யாருமே இல்ல. ஏன்னா வாழ்க்கையில நொந்து நொந்து நூலாகி போய் இந்த மனிதருடைய அவலத்தெல்லாம் பார்த்து பார்த்து இனி மனிதன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் பாரு. அவன்லாம் வந்து ஒரே ஒரு ஸ்டெப் தான். ஒரே ஒரு ஸ்டெப் தான். இல்லன்னு சொல்லவனுக்கு நடத்துறது இறைவன் தான்ற அறிவு வந்துருச்சுன்னா, அவனை யாராலும் தடுக்கவே முடியாது. அவனோட ஒரு ஆன்மீகவாதி யாருமே கிடையாது. ஆனா வறண்டு போன நாத்திகம் பேசி நாத்தழும்பு ஏறி இல்ல இல்லன்னு சொல்லலாம். இல்ல இல்ல. அவனுக்கெல்லாம் உயிர் இருக்குது, அன்பு இருக்குது, கருணை இருக்குது. நடத்துறது இறைவன் தான்ற அறிவு வந்துச்சுன்னா, ஒரு பணிவு வரும், பக்தி வரும். வறண்டு போச்சு கொள்கைகள். கடவுள் இல்லைன்ற கொள்கைலாம் வறண்டு போச்சு. முன்னாடி வாசல்ல சொல்லிட்டான் கடவுள் இல்லன்னு. பின்பக்கம் போய் பேக்கடை பக்கம் போய் வேள்வி செய்யறான். இது எவ்வளவு ஒரு பொய் அபத்தம். மேடை போட்டு கடவுள் இல்லன்னு சொல்லிட்டு பின்பக்கம் போய் பேக்கடை பக்கம் போய் வேள்வி பண்றான். இடைக்கு இடைக்கு என்ன பண்றான்? துரோகி, பச்சை துரோகி. அவனையும் ஏமாத்தி, நாட்டு மக்களையும் ஏமாத்தி, வீணான வறண்டு கொள்கை எல்லாம் வச்சுக்கின்னு பட்டவர்தனமா ஒத்துக்க. எதுக்கு இல்லாததெல்லாம் தூக்கி பிடிக்கிற? இறைவன் இருக்கிறான்னு நம்பு. அரசன் எவ்வழியோ ஆண்டியும் வழியோ அவ்வழி. நின்று சீர் நெடுமாறன் மாதிரி வந்து தொலை. நடத்துறது இறைவன் தான். நீ என்ன பண்ண? நம்பு. இதுதான். அப்போ ஏமத்துல இல்லாதவங்க ஒருபோதும் நியமத்துக்கு வர முடியாது. நியமத்துல இல்லாதவங்க ஒருபோதும் ஆசனத்துக்கு வர முடியாது. ஆசனத்தில் இல்லாதவங்க பிராணாயாமத்துக்கு வர முடியாது. பிராணாயாமத்துல இல்லாதவங்க பிரத்யாகாரத்துக்கு வர முடியாது. பிரத்யாகாரம் என்ன? கிடைச்ச பிராணாயாமம். பிராணனை சாப்பிடக்கூடிய ஆற்றல். பிராணனை பானம் பண்ணக்கூடிய ஆற்றல். சுவாசிக்கக்கூடிய கலையை கற்றுக்கொள்ளுதல். சாமியே வருவார் சொல்லி தர்றதுக்கு. சாமியே வருவார் சொல்லி. ஆனா நீங்க விருப்பப்படணும், ஏக்கப்படணும். தேங்கிடுன்னா நாத்து அடிக்கும். நீ எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் தேங்கிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? தேங்கின தண்ணி நாத்து தான், சாக்கடை தானே அது. எப்ப உன் ஞானத்தை நீ மறைச்சு வச்சியோ அது சாக்கடை. உன் ஜாதிக்காரனுக்கு மட்டும் சொல்லணும்னு நினைச்ச பத்தியா, அப்பவே நீ சாக்கடையில ஒரு மட்டை ஆயிட்ட. கிடைச்ச ஞானத்தை என்னைக்கு நீ பகிர்ந்தியோ அன்னைக்கே நீ ஓடுற தண்ணி ஆயிட்ட. நீரோட மாதிரி ஆயிடுவே. ஆமா. எப்ப உன்னு ஞானம் பெற்ற ஞானம் எல்லாருக்கும் பொது. நீ ஞானம் எல்லாருக்கும் பொது. இறைவனுடைய திருவடி எல்லாருக்கும் பொது. ஆனா ஒழிக்க வச்சான் பாரு, அவன் திருடன், துரோகி, பச்சை துரோகி. சூத்திரத்தை மறைச்சான் பாரு, அவன் பச்சை துரோகி. அப்படியே மயக்கத்துல வச்சுக்கணும் பிரியப்படுறான் பாரு. பொழப்பு கட்டுறோம், தொழில் கட்டுறோம் மறைக்கிறான் பத்தியா, அவன் பச்சை துரோகி. வியாபாரத்துக்கோசம் மறைக்கிறான். பக்குவப்பட்ட உயிர்களுக்கு சொல்லாமலே மறைக்கிறான். காலம் ஃபுல்லா ஓட விட்டு டேய் கொஞ்சம் கூடமாட ஈவு இறக்கலாமே. எத்தனை உயிர்றா ஓடி 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 உட்கலந்த ஜோதியை தேடி தேடி செத்து போன கூட்டம் நிறைய போச்சுடா. ஈவு இறக்கம் இல்லாம இது ஒரு கொலை. உண்மையை தெரிஞ்சு மறைச்சு வச்சான்ல, அவன் பண்றது கொலை. பக்கா கொலை அது. உங்களுக்கு தான் உண்மை தெரிஞ்சு போச்சு. உங்க பிள்ளைங்களுக்கு மறைப்பீங்களா? நீங்க மறைக்க மாட்டீங்கல்ல. அது மாதிரிதான் சத்தியத்தை, ஞானத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது. அப்படி மறைச்சான்னா அது நோய். அதான் சாக்கடை. சாக்கடை, பக்கா சாக்கடை. கழிவு நீர்ன்றாங்களா? அதான்
அவனால ஒண்ணும் விளையாது. அவனும் நொந்து நூலாப்பி செத்துருவான். ஏன்னா அவன் ஞானத்தை மறைச்ச பாவத்துக்கு ஆளாயிடுவான். ஞான அனுபூதியை மறைச்ச பாவத்துக்கு ஆளாயிடுவான். தான் பெற்ற ஞானத்தை எவன் ஒரு மறைக்கிறானோ அவன் வந்து நல்ல கதியை அடைய மாட்டான். எழுதி வச்சுங்க. நல்ல கதியை அடைய மாட்டான். நல்ல சாவே அவனுக்கு வராது முதல்ல. ஏன்னா அவன் அவன் சமூகத்துக்கு மட்டும் அவன் இதுக்கு மட்டும் நினைச்சு பார்ப்பான். அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒரு சமூகத்துக்கு மட்டும் கிடையாது. ஞானம் எல்லா சமூகத்துக்கும் சொந்தமானது. எல்லா உயிருக்கும் சொந்தமானது. இதுல மறைச்சு வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பக்குவப்பட்ட உயிருக்கு கொடுக்க போறோம், அவ்வளவுதான். பக்குவப்பட்ட உயிர் நீ எங்க வேணாலும், நீ என்ன ஜாதியா வேணாரு, ஆனா விருப்பம் இருக்குதா அவனுக்கு, சாமி மேல ஈடுபாடு இருக்குதா, வா அப்படின்னு சொன்னான்னா தான் அவன் ஞானி. அவன் தான் ஒரு ஆத்மார்த்தமான ஆள். அவன் தான் வழிகாட்டி. அவன் தான் ஆசான். பேதம் இல்லாதவன், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாதவன். எதிர்பார்த்தான்னா அவன் உலகத்தான். அவன் வியாபாரி, விபச்சாரி, கேடி. இதை எழுப்புறேன், அதை எழுப்புறேன், இதை சுட்டி காம்பி, அதை பண்றேன், இது உனக்கு இதை போதிக்கிறேன். எந்த ஒரு குருநாதரும் எந்த ஒரு விளம்பரமும் இல்லாம அவர் சாப்பிட்ட பருக்கி மிச்சம் சாப்பிட்டாலே போதும். உங்களுக்கு அறிவு ஞானம் தானா வந்துடும். எச்சில் கொஞ்சம் எச்சில் போட்டா போதும் அவர் சாப்பிடும்போது. ஏன்னா எதிர்பார்க்காதவர் அவர். அப்படிப்பட்ட சிவனடியார் ஒருத்தர் வீட்டுல வந்து சாப்பிட்டாருன்னா அது பொக்கிஷம். அவருக்கு போடுறது இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிருக்கும் போடுற மாதிரி சாப்பாடு. அவர் தான் நடமாடும் ஈஸ்வரன். ஏன்னா எதையும் எதிர்பார்க்காம இருக்கிறாருல்ல. அவருக்கு உணவு அளிக்கணும், அவரை கண்டுபிடிக்கணும். அவர் பாச அறிவு நீங்கினவர். அவர்கிட்ட ஆணவம் இருக்காது, அவர்கிட்ட கண்மம் இருக்காது, அவர்கிட்ட மாய இருக்காது, மயக்கம் இருக்காது. பசு அறிவு இருக்கும். பசு அறிவுக்கு மேல அவருக்கு பதி அறிவு இருக்கும். ஆனா நடமாடி நிற்பாரு. 10 உலாத்தி நிற்பார். ஆமா, அவரை கண்டுபிடிச்சு சாப்பாடு போட்டீங்கன்னா நம்ம தோஷம் எல்லாம் போயிடும். நமக்கும் அது வாய்க்கும். நம்மளும் ஈஸியா அந்த ஆணவம் கண்மமாயி ஈஸியா கடந்து பசு அறிவு பெற்று பதி அறிவு பெறலாம். அப்போ ஏமத்துல இருந்து நியமத்துக்கு, நியமத்துக்கு வந்து அப்ப ஏமோ நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்னா சாப்பிடுறது. எதை பிராணனை பானம் பண்றது. பிராணாயாமம் பண்ணி முடிச்ச பிறகு மூச்சு தான் காற்று தான் இறைவன் தெரிஞ்சு போச்சு. அறிவு வந்த பிறகு அதை வீணாக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு பிடிப்பீங்க பாருங்க, சாப்பாடு பிடிக்கிற மாதிரி மூச்சை பிடிப்பீங்க. அதுதான் பிரத்யாகாரம். அதுக்கப்புறம் தாரணைக்கு வர்றீங்க. தாரணைனா ஒழுகுதல். எப்படி ஒழுகுறீங்க தாரணைன்னா? பிரத்யாகாரம்னா ஆகாரமா காற்றே உங்களுக்கு ஆகாரம் ஆயிடும். அதை கடந்து தாரணைக்கு வந்துடுங்க. அப்புறம் தியானத்துக்கு வரீங்க. ஒரு பொருளை டார்கெட் வைக்கிறீங்க திருவடியில. பிரத்யாகாரத்துல உங்களுக்கு திருவடி கிடைக்குது. பிராணாயாமத்துல உங்களுக்கு மூச்சு கிடைக்குது சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பிரத்யாகாரத்துல உங்களுக்கு திருவடி கிடைக்குது. எது இரண்டு இருப்பிடுன்ற அறிவு வருது கழுத்துக்கு மேல. இடுப்புல மலம் மூத்திரம் வேதனெல்லாம் பட்டதெல்லாம் போதும். சுக்கில சூரநிலை பட்டதெல்லாம் போதும். வயிறு சாப்பிட்டு பேண்டதெல்லாம் போதும். மலமாச்சு போதும் போ, அதையும் கடந்துரு. அப்புறம் மார்பு சுகமா இருந்ததெல்லாம் போதும் போ. அப்புறம் பிராணாயாமம் மூச்சுக்கு தொண்டை குழிக்கு வந்துடுறீங்க. அப்புறம் மூச்சை பிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தான் திருவடியை பிடிக்கிறீங்க. அதான் பிரத்யாகாரம். அங்க அப்புறம் தாரணையில மூழ்குறீங்க. தாரணைன்னா லயிச்சு இருக்கிறது. அதுக்கப்புறம் எந்த பொருள் மேல லயிச்சு இருக்குன்னு முடிவு எடுக்கிறீங்களோ அதான் தியானம். கண்ட பொருள் மேல லயிச்சு இருக்கலாமா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆடி கேர் மேல எனக்கு ஆசை இருக்குது. அந்த ஆடிக்காரனே தாரணம் பண்ணலாமா? அது ஏன் நினைச்சு நிற்கலாமா? அது தியானம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன்னா அது அழியக்கூடிய பொருள். அப்ப நிலையானது எது? சாமி. கருவுற்ற நாள் முதலாய் உன் பாதமே, அந்த பாதத்தை பிடிச்சிருக்கும் திருவடியை. அப்ப நிலையானது பிடிக்கிறீங்களா? அதான் தியானம். டார்கெட். ஏன்னா எல்லாம் பலாந்தனையை ஏத்து, எல்லாம் செயல் கூடும் என்ன ஆணை அம்பலத்தை எல்லாம் பலாந்தனையை ஏத்து. அந்த எல்லாம் பலான பிடிப்போம். தான் அவனாக மாறுவோம். அவன் தானாக மாறும். தான் அவனாக மாறும். அந்த இடத்தை பிடிக்கிறீங்க. அதுதான் வந்து தியானம். அப்படி பிடிக்கும்போது உங்களுக்கு கடைசியில் கிடைக்கிறது என்னது? சமாதி. சமாதினா என்னங்க? செத்து போறதா? இல்ல, சாக மாட்டீங்க. எப்படின்னா இரண்டரை கலத்தல். வாழும்போதே பெறுவதுதான் சமாதி. செத்து போன பிறகு வைக்கிறது சமாதி கிடையாது. நல்லா நோட் பண்ணிக்கங்க. கண்ட இடங்கள்ல இருக்கிறதுலாம் சமாதி கிடையாது. யார் இந்த இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானத்துல ஒழுங்கா இருந்து ஒழுக்கமா இருந்து வாழும் போதே திருவடியை பெற்று ஆனந்தத்துல சத்து சித்து ஆனந்தம் பெற்று நடக்கும்போது நடக்கிற ஈஸ்வரனை உலாத்துறாங்களோ அவங்கதான் சமாதி. ஏன்னா ஆதி சமமாயிட்டான். ஆதிக்கு சமமாகி விட்டார்கள். எதுக்கு சமம்? ஆதினா இறைவன். தென் ஆலவாயில் உறையும் எம் ஆதியே என்றாங்கல்ல. அந்த ஆதியோடு கலந்ததுனால அவங்களுக்கு சம ஆதி. இறைவன் தன் பதத்தை கொடுக்கிறான், சிவபதத்தை கொடுக்கிறான்.
அம்மையே அப்பா ஒப்பிலா மணி அன்பினில் விளைந்த ஆரமுதை பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே செல்வமே, இம்மையில் உன்னை சிக்கென பிடித்தேன். பிடிச்சிட்டீங்க. எது கூட? அந்த ஆதிய. எங்க எழுந்து அருளுவது இனிய சிவபதம். அந்த சிவபதம் தான் சமாதி. சமாதி நிலை புரிஞ்சிச்சா? அப்ப செத்து போறது சமாதி நிலை கிடையாது. இதுக்கப்புறம் கற்பனைக்கெல்லாம் போகக்கூடாது. இந்த சமாதிக்கு போனாங்க, அந்த சமாதிக்கு போனாங்கன்னு சொல்லவே கூடாது. அப்ப வாழும் போதே சமாதி நிலை அடைஞ்சவங்க யாருன்னு பாருங்க. யார் தன்னுடைய உடல், பொருள், ஆவி இறைவன் ஒப்படைச்சு நடக்கிறாங்களோ, நடத்துறது இறைவன் தான் அறிவு வந்துருச்சு, அவங்க சம ஆதியோட கலந்துருக்கிறாங்கன்னு அர்த்தம். நடமாடும் தெய்வங்கள் அவங்க. அவங்க புடிச்சு அவங்களுக்கு முத்தம் கொடுப்பீங்களோ, கட்டி பிடிப்பீங்களோ, அவங்க சாப்பிட்டதை பறிக்க சாப்பிடுவீங்களோ அவங்களுக்கு தெரியாது. கொண்டாடுங்க அவங்கள. அவங்க தான் கொண்டாடப்பட வேண்டியவர்கள். கண்டவன் எல்லாம் கொண்டாடாதீங்க. நல்லா இருக்கும், ஆஜான போகா இருக்கும். ஆனா பணத்து மேல அவனுக்கு மோகம் போகும். ஆமா, மணல்ல கயிறா திரிக்கிறன்னுவான், வாயுவில இருந்து லிங்கம் எடுக்கிறன்னுவான். பார்த்து ஏமாது போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் சொல்றாங்கல்ல, அது மாதிரிதான். அப்ப சாமி யாரு? யாரு சாமி? சாமி யாரு? ஆணவத்தை கடந்து, கண்மத்தை கடந்து, மயக்கத்தை கடந்து, தன்னறிவு பெற்று, பசு அறிவு பெற்று, தான் யாருன்னு தெரிஞ்சு, தனக்கு ஒரு தலைவன் இருக்கான்னு உணர்ந்தான் பத்தியா, அவன் தான் சாமி. அவன் தான் சாமி. மத்தவங்க எல்லாம் ஆசாமி. மத்தவங்க எல்லாம் ஆசாமி. அப்போ சமாதி ஏமாதியில் செல்லக்கூடும். சமாதி ஏமாதியில் 8 சித்தி கிடக்கின்றார். அப்ப இப்படி ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற குழந்தைக்கு சாமி எல்லாத்தையும் கொடுக்காம இருப்பாரு? நான் உலகத்தையே கொடுக்கிற சாமி, தன்னையே கொடுக்கிற சாமி அட்டமா சித்தி கொடுக்க மாட்டாரு? அந்த அட்டமா சித்தியும் கடந்தன்றாங்க. அதுவும் எனக்கு தேவையில்லை. எண்ணிலி சித்திகள் என்னை வந்து அடைந்து நான் அதை விட்டுட்டு எட்ட வந்துருன்றாரு மாணிக்க வாசகர். கண்கள் இரண்டும் அவன் கடல் கண்டு கலிப்பன ஆகாது. எத்தனை சித்திகள் வந்தாலும் அதை விட்டுட்டு போயிடு. அது வேணா தேவையில்லை. அவ காலிக்கு உண்டானது. சித்திகள் எல்லாமே காலிக்கு உண்டானது, பராசக்திக்கு உண்டானது. அந்த மாயாஜாலம் நமக்கு வேணாம். அது திருப்பியும் பிறப்பு கொண்டு போய் விட்டுடும். அது தேவையில்லைன்றாரு சாமி. சித்து வெளியே வேணாம். திருப்பியும் பிறப்பெடுக்க போறியா? போ, பண்ணின்னு உக்காஞ்சிரு. சின்னதாக்குறது, உடம்பு பெருசாக்குறது, மறைகிறது, அப்புறம் இங்கிருந்து அங்க காற்றா போறது, அப்புறம் பெரிய இதுவா நிக்கிறது, எதுனா பண்ணி தோலை. ஆனா பிறப்பெடுக்கணும். ஓகேவா? இதுதான் பதஞ்சலிக்கு சொன்னாரு. சாமி வச்ச கண்டிஷன் இதுதான் பதஞ்சலிக்கு. பதஞ்சலி பார்த்துட்டான் சாமி. பதஞ்சலி பாக்குறதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னாரு சாமி. அசரீரியா சொன்னாரு. அது தெரியும், உங்க கதை தெரியும் நினைக்கிறேன். நாராயணன் சாமியினுடைய ஆனந்த தாண்டவத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பூமி அவனுடைய பாரத்தை தாங்க முடியல, ஆதிசேஷனாலும் சொல்லுவாங்க. இந்த கதை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும். அப்ப அந்த பாரத்தை தாங்க முடியாது. அவன் சொன்னானா, என்ன சாமி என்னால வெயிட் தாங்க முடியல அப்படின்னு. யார? நாராயணனை தூக்குறவன் அந்த பாம்பு. அந்த பாம்பு சொன்னிச்சான், என்னால வலி தாங்க முடியலன்னு. அப்ப நாராயணன், இல்லப்பா நான் மெய் மறந்துட்டேன், சாமி ஆடும்போது நான் திருவடி கீழே இருந்துட்டேன். எப்படி? இத சொன்னா வைணவக்காரன் ஒத்துக்கவே மாட்டானுங்க. சாமியோட திருவடியை பார்த்துட்டு நான் மெய் மறந்துட்டேன், அதனால உனக்கு பாரம் அதிகமாயிட்டு இருக்கான். அப்படியா? நானும் பார்க்கணும் பாரு. இவன் ஒரு நானும் பார்க்கணும். அப்படியா? நீ போய் பூலோகத்துல ஒரு இடம் இருக்கு, அங்க போய் ஒரு தோட்டம் வச்சு நீ என்ன பண்ணீங்க? கைலை சிதம்பரம் தவம் பண்ணு போ. தவம் பண்ணு. தவம் பண்ணா தான் அது கிடைக்கும். எது ஒண்ணு ஈஸியா கிடைச்சா என்ன பண்ண மாட்டேன். நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ண முடியும்? எது? ஆமாங்க, நான் கூட போதிக்கிறேன்ல, இது எது ஒண்ணுமே ஈஸியா கிடைச்சா அந்த மதிப்பு இல்லாத போகுது. என்னடா நாயும் கூட கண்டுக்க மாட்டேன்றான். ஆமா, இப்படி சொல்றதுனாலதான் நம்ம வெறுப்பா இவ்வளவு சுலபமா போகுது இல்ல. அதான் சொல்றான், எது ஒண்ணு ஈஸியா கிடைச்சா நல்லது. போ, தவம் பண்ணு போ, தவம் ஏற்று, ஒழுக்கத்தை கடவுள் ஏமோ நியமோ அப்படி கொண்டாந்ததுதான். அந்த பதஞ்சலி சூத்திரத்துல ஏமோ நியமம் எல்லாம் வரும். திருமந்திரத்துல அது இருக்குது. ஆமா, திருமந்திரத்துல அது இருக்குது. சாமி இது திருமூலர் முன்னாடியே, அவருக்கு முன்னாடி, பதஞ்சலிக்கு முன்னாடி எல்லாம் சொல்லப்பட்டதுதான். ஆனா அதுதான் அவருது அப்படி அட்டாங்க யோகம் தான் இன்னைக்கு வடநாடு கொண்டாடுது. இந்த ஏம நியமம் இதெல்லாம். ஆனா திருமந்திரத்துல தான் முதல்ல. அப்ப அவன் வரான், ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறான். ஒரு குளத்துல பிறந்து என்ன பண்றான், ஒரு இதுல பிறந்து அவன் தில்லையில வந்து தவம் பண்றான். தவம் பண்ணி அந்த ஒழுக்கத்தை கடை ஏமம் நியமம் ஆசனம் பிரணாயம் பிரத்யாகாரம் இதெல்லாம் வந்து கடைபிடிச்சு வரான். ஒழுக்கமா கடைசியில் இரண்டு தரிசனத்துக்கு வரான். சாமி கேட்கிறாரு, உனக்கு நான் வேணுமா அவ வேணுமான்னு? பராசக்தி. ஏன்? சித்திகள்லாம் வேணும்னா அவதான் பொறுப்பு. காளி, மேஜிக், மந்திரம், தந்திரம், சூன்யம், பில்லி, ஏவல் இதெல்லாம் அவளுக்கு கெட்டிக்காரி. அவ வாழை. அவ
திருப்பியும் பிறப்பெடுக்க போறியா? யோனி மூத்திரம் வேணும்னா அங்க போ. மலம் மூத்திரம் வேணும்னா அங்க போ. உனக்கு சித்திகள்லாம் கிடைக்கும். உலகத்துல புகழ் பெறலாம். உன்னை தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க. இவன் உஷாரான ஆளு. உடனே ஒண்ணு கேட்டான். எனக்கு திருவடி தான் வேணும்னு கேட்டான். அப்போ உனக்கு அந்த 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 டிபார்ட்மெண்ட் வேணாவா உனக்குங்க? அப்ப வேணாம். அப்ப நீ உட்கார் தாவத்துல. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப பேர் கிடைக்காது, புகழ் கிடைக்காது. பரவாயில்லையா? எனக்கு பேரு வேணாம், ஊர் வேணாம் போ. எனக்கு புகழ் வேணாம் போ. சாமி 2 ஆப்ஷன் வைப்பாரு. நான் வேணுமா? உனக்கு அது வேணுமா? அம்பாள் வேணுமா? ஏன்னா அது அது உலகம் வேணும்ல. எப்பயுமே அது தன்னை காமிச்சுக்கணும். தன்னை காமிச்சுக்கணுன்ற எல்லாருக்கும் எல்லாம் இருக்கத்தானே செய்யுது. அதுதான் காளி, சூலி, நீலி. சரி அதே வச்சுக்கப்பா. ஆனா பிறப்பு உண்டு. போ. உலகத்துல நீ ஜாம்பவான் பேர் எடுத்துரு. அவ்வளவுதான். இந்த உலகத்துல எவன் ஜாம்பவான் பேர் எடுக்கிறானோ அவன் அங்க நரகத்துல இந்த உலகத்துல பெரிய ஜாம்பவான் பேர் எடுக்கிறவன் எல்லாருமே அருள் உலகத்துல கடைசியில நிப்பான். எழுதி வச்சுக்கோங்க. இந்த உலகத்துல உச்சகட்ட புகழ் பெறுகிறவன், இந்த ஊர் மக்களால் கொண்டாடப்படுகிறவன் எல்லாருமே அங்க லாஸ்ட்ல இருப்பான். எங்க? சாமியோட வீட்டுல லாஸ்ட்ல இருப்பான். அவனுக்கு கடைசியில தான் வச்சிருப்பாங்க. சித்தராப்பா ஓரமா நில்லு அப்படின்னு அங்க சொல்லுவாங்க. இங்க கொண்டாடுவாங்க அவரை. உலகம் ஃபுல்லா கொண்டாடின்னு இருக்கும் அவரை. நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. அப்போ சாமி சொன்னாரு, உனக்கு அது வேணுமா இது வேணுமா? இல்ல சாமி திருவடி வேணும். அப்போ ஓகே. அப்ப அதை மைண்ட் அப் பண்ணிடுறேன். அப்ப அம்பாள் பக்கம் வேணாமா? உனக்கு காளி வேணாவா? ஓகே வேண்டாம். மணல் சர்க்கரையா மாத்துறேன். இல்ல. வாயில இருந்து லிங்கம் எடுக்கிறேன். இல்ல. உடம்பு விட்டு உடம்பு, கூடு விட்டு கூடு. தேவையில்லை. எந்த மேட்சுக்கும் எனக்கு வேணாம். சாமி நீ போதும் எனக்கு. அப்போ வா. அப்பதான் சாமி காமிச்சு. அப்போ காமிச்ச உடனே இவன் ஒரு வரம் கேட்டான். என்ன வரம் கேட்டான்னா, என்ன போல எவன்லாம் உன் திருவடியை பார்க்கணும்னு ஆசைப்படுறானோ அவனுக்கு எல்லாம் நான் வழிகாட்டியா இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதான் பதஞ்சலி. இன்னைக்கு இது வடநாட்டுல ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கதை. ஆனா திருமூலர் அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார். அப்ப சாமி வரம் கொடுத்தாரு. சரி ஓகே. அந்த 8 சூத்திரம் தானடா. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சரி கொண்டு போ. அது வடநாட்டுல நீ மொழிபெயர்த்துனா பண்ணிக்க. முடிச்சு போச்சு. சமஸ்கிருதத்துல இன்னைக்கு ஓஹோன்னு பதஞ்சலி. அதுக்கு முன்னாடியே நம்ம திருமூலர் என்ன பண்ணிட்டார்? காலத்துக்கு முற்பட்டது. கிமுக்கு முற்பட்டது. கிறிஸ்தவத்துக்கு முற்பட்டது. அப்ப எழுதிட்டார் அட்டமாசத்தெல்லாம். சமாதி. அப்போ இயமம்ன்றது ஒரு பெரிய ஒழுக்கம். அதுக்கப்புறம் நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. சமாதின்றது வாழும்போதே திருவடி பேரு பெறுதல். இந்த என்லைட்டட் பர்சன் சொல்லிட்டு வாழும்போது பணிவு, பக்குவம். அவங்களுக்கு ஆணவம் ஆணவம் இருக்கும். சமாதி அடைஞ்சவங்களுக்கும் ஆணவம் இருக்கும். எப்படி இருக்குன்னா அடங்கி இருக்கும். எப்படி இருப்பாங்கன்னா பணிவா இருப்பாங்க. போய் எச்சையல் எடுப்பாங்க. ஒரு பெரிய ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களுடைய குணம் சொல்றேன் பாருங்க. எச்சையல் எடுக்கிற இடத்துல போய் இருப்பாங்க. காய்கறி அறுக்கிற இடத்துல போய் ஹெல்ப் பண்ணின்னு இருப்பாங்க. அவர் போய் இந்த அழுக்கெல்லாம் தொடச்சின்னு இருப்பாங்க. பக்குவப்பட்டவங்கள சொல்றேன் நான். முன்னாடி வரமாட்டாங்க. எது அந்த ஃபங்க்ஷனுக்கு எது முக்கியமான வேலையோ அந்த வேலையை போய் எடுத்து செஞ்சுன்னு இருப்பாங்க. தன்னை காமிக்க மாட்டாங்க. பெருக்கின்னு இருப்பாங்க. அந்த கக்கூஸ்ல போய் கிளீன் பண்ணின்னு இருப்பாங்க. உன்னதமான மறைஞ்சிருப்பாங்க. பக்குவப்பட்டவங்களை நீங்க ஈஸியா கண்டுபிடிக்கலாம். கூச்சப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கிறாங்க. ஓரமா தான் இருப்பாங்க. இந்த அரைகுடம் தான் என்ன பண்ணும்? தன்னை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஓடும். அது சொன்ன இல்லையா இந்த பராசக்தி கேஸ். தன்னை காமிக்கிற கேஸ் எல்லாம் ஓடி என்ன பண்ணும்? மேடையில ஓடும். தன்னை முன்னிலைப்படுத்த ஓடும். ஓடு. என் பேர் பத்திரிக்கை போடலன்னு வராத எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சொன்னா சிரிப்பீங்க. அவன் சிவனடியார். அவனுக்கு பேரு. அவனுக்கு சிவனடியார்னு பேர். அவனுக்கு என் பேர் பத்திரிக்கை போடலனாலும் ஆமாங்க. இப்படிப்பட்ட அடியார்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. நீங்க போட்டா என்ன போடல சாமி கூப்பிட்டாரு நான் வரேன் போங்கன்னு சொன்னா அவன் பக்கா. அவனை விட ஒரு பக்குவப்பட்டவன் வேற யாருமே கிடையாது. சிவபெருமான். சரிங்க. 4 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. சிவபெருமான். அப்ப இன்னைக்கு நம்ம சமாதியில 3ஆம் தந்திரத்துல சமாதியில முதல் பாட்டு பார்த்தோம். சமாதி யமாதியில் தான் செல்லக்கூடும். சமாதி யமாதியில் தான் 8 சித்தி. சமாதி யமாதியில் தங்கினோர்க்கு அன்றே. சமாதி இயமாதியில் தலைப்படுந்தானே. அப்போ ஒழுக்கத்தை எவன் கடைபிடிக்கிறானோ அவனுக்கு சாமி வந்து தேடி வந்து எல்லாத்தையும் கொடுக்குறாரு. 8 சித்தி கிடைச்சாலும் அவன் 8 சித்திகள்னா என்னது? அப்பாவுக்கு 2வது பொண்டாட்டி கட்டாங்களா அவங்களா? அப்படி கிடையாது. சித்தின்னா வந்து சித்தை அடைந்தவர்கள். சித்திக்கும் சித்துக்கும் வித்தியாசங்கிறது. சித்தி அடைஞ்சிட்டாரவனா எந்த சித்தி அடைஞ்சாரு? 2வது பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறாரு அவங்க அப்பா அப்படின்னு கேட்பாங்க. எங்க ஆசிரமத்தில் கிண்டல் அடிப்பாங்க. என்னப்பா சித்தி அடைஞ்சிட்டியான்னு. என்ன அநியாயமா சித்தி எப்படிங்க அடைய முடியும்?
சித்து. சித்த அடைஞ்சிட்டியா? சத்து எதுன்னு தெரிஞ்சுக்கினியா? சத்துன்னா உயிர். அந்த சத்துக்கு சித்தா இருக்கக்கூடிய சித்த தெரிஞ்சுக்கினியா? தெரிஞ்சுக்கணும். அந்த சித்துக்கு அப்பா இருக்கிற ஆனந்தத்தை தெரிஞ்சுக்கினியா? வா, நீதான் சிவானந்த பரமஹம்சன். பரமஹம்சன்னா என்ன? அந்த மூச்சு வந்து போறதை எவன் உணர்ந்துட்டானோ அவன் பரமஹம்சன். ஹம்சம் ஹம்சம் ஹம்சம். உள்ள வர்றது ஹம்மு, வெளியே போறது சம்மு. ஹம்மு சம்மு ஹம்மு சம்மு ஹம்மு சம்மு ஹம்சம்மு 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 பரம ஹம்சம்மு. எது பரம ஹம்சம்மு? எது வந்து போகுது உள்ள? எது நம்மளை காப்பாத்துது? அந்த பரம அம்சம். அதனால அவனுக்கு பரம ஹம்சம். எவன் தெரிஞ்சுக்கனானோ அவன்லாம் பரமஹம்சம். அவ்வளவுதான். உடைச்சு விடுங்க ஞானத்தை. அவ்வளவுதான். எவன் தன் மூச்சை அறிந்து கொண்டானோ, காப்பாற்றுவது இறைவன் தான் என்று தெரிந்து கொண்டானோ அவன் பரமஹம்சனை விட மாட்டான். ஹம்சம் ஹம்சம் ஹம். மூச்சை பிராணாயாமத்துல போய் சேர்த்துருவான். உச்சபட்ச பிராணாயாமம் சொல்லுவாங்க. ஹம்சம் 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 பரமஹம்சம். அவன் தான் பரமஹம்சம். தன்னை அறிந்து விட்டான். தன்னை அறிந்தவன் தன் தலைவனை அறிந்து கொண்டான். அவனே பரமஹம்சன். அவனுக்கு தான் பரமஹம்சம் பட்டம் கொடுப்பான். சும்மா இருக்கவன்லாம் இப்ப வாங்கிக்கிறான். எல்லாம் பரமஹம்சர் ஆக முடியுமா? எல்லாம் பரமஹம்சரா மாற முடியுமா? மாற முடியாது. எவன் தொட்டானோ, எவன் ஒழுக்கத்தில் இருந்தானோ அவனுக்கு தான். அதான் பிட் அடிச்சு பாஸ் பண்ணவனுக்குலாம் இங்க பரமஹம்ச பட்டம் கொடுத்துட்றான். அப்போ ஒழுங்கா எழுதணும்னுக்கு அவன் வெளியே வரவே மாட்டான். அவன் உண்டு சாமி உண்டு இருப்பான். அவன் ஏன் வெளியே வரணும்? சாமி தான் சொல்லிட்டாருல, உனக்கு உலகம் வேணுமா நான் வேணுமா? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேரு வேண்டேன், நான் ஒதுங்கி இருக்கேன் போடான்ட்டு போயிடும். ஏன்னா உள்ள அவனுக்கு ஆனந்தம் கிடைச்சு, சத்து சித்து ஆனந்தம் கிடைச்சிச்சு. அவங்க வெளியே வரமாட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சுங்களா? சரி, இது வரைக்கும் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அப்போ சமாதின்றது சாவு கிடையாது. வாழும்போது திருவடி பேர் பெற்று ஆனந்தமாக சத்து சித்து ஆனந்தம் தெளித்து, என் வயசுல அது கிடையாது. முன்னும் செய்த தவத்தினால சில பேருக்கு சீக்கிரம் கிடைக்கும். கொஞ்சம் தவக்குறைவு இருந்ததுன்னா கொஞ்சம் லேட்டா கிடைக்கும். காதுல கேட்கறதே புண்ணியம் பண்ணிருக்கணும். இதுல வயசு வித்தியாசம் கிடையாது. ஈகோ கிடையாது. பெரியவன் சின்னவன் கிடையாது. அன்பு இருக்குதா பாரு. அன்பு இருக்குதா பாரு. ஏதோ ஒண்ணும் கேட்டுக்க. குழந்தை அழுதுற குழந்தை என்ன பண்ணும்? கேட்டு இது என்னங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு கத்துக்கலாம். தப்பே இல்லை. என்ன அவ்வளவு சீக்கிரம் ஆணவம் ஒடுங்காது. ஆணவம் விட்டு கேட்காது. நேத்து பிறந்ததுகிட்ட போய் நம்ம கேட்கணுமா அப்படின்ற எண்ணம் வரும். அதையெல்லாம் மீறி கத்துக்கணும்னா நம்ம கத்துக்கலாம். சரியா? சிவனோட பெருங்கருணையினால சமாதியினுடைய அடுத்த பாடல் நாளைக்கு சிந்திக்கலாம்னு சொல்லி நிகழ்ச்சிக்கு வந்து அத்துணை அடியார்களுடைய பொன்னார் திருவடியில மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிட்டம் வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெருங்கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலை பாராயண முறையில் அல்லாமல் சிந்தித்தல் முறையில் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் 2 பாடல் என்ற தலைப்பின் கீழே நிகழ்ச்சி நடத்தி வருகிறோம். அந்த வகையில பங்கெடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் சொன்னார் திருவடிகளை மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை திருவடி பணிதல் என்கிற தலைப்பின் கீழே 6 மணிக்கு நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பிறகு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி பணிவன்போடு கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.